சென்னை மாநகராட்சியில் நேற்று ஒரு தீர்மானம் ஏற்றியிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தின்படி சென்னையில் இருக்கக்கூடிய நாய்கள் அனைத்தும், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, தெருவில் இருக்கக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மைக்ரோசிப் பொருத்தணும் அப்படிங்கிறது தான். அதுவும் அடுத்த 2 மாதங்களுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்மானம். இப்போது இந்த மைக்ரோசிப் பொருத்துவதால் என்ன நன்மை அப்படின்னா, ஒரு வேளை காணாமல் போனால், மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட நாய் காணாமல் போனால் அதோட ஓனரோட சேர்ப்பதற்கு அந்த மைக்ரோசிப்பில் இருக்கக்கூடிய தகவல்கள் உதவும். அடுத்ததாக பார்த்தோம்னா, நாய்களுக்கு வேக்சினேஷன் முறையாக போட்டிருக்காங்களா, அப்டேட் இருக்கா, கரெக்டாக போட்டுட்டு வராங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் மைக்ரோசிப் வந்து உதவியாக இருக்கும். 3ஆவதாக பார்த்தோம்னா, இல்லீகலாக ப்ரீட் பண்ணுறவங்க, நாய்களுக்கு கொடுமைப்படுத்தி குட்டி பெற்றுக்கிற மிஷின் மாதிரி வளர்க்குறவங்க, அப்புறம் அதை கைவிடுறவங்க, அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கட்டுப்படுத்துறதுக்கும், முக்கியமாக நாய்களை வளர்த்துட்டு திடீர்னு நம்ம நடுத்தரில் விடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட நாய் மூலமாக அந்த ஓனர் கிடைக்கும். அதை வச்சு ஃபர்தராக வந்து அந்த ஓனருக்கு எஜுகேட் பண்ணுறதோ, அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதோ, இல்லை முறையாக வேறையான தத்து கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கும் மைக்ரோசிப் உதவியாக இருக்கும். பொறுப்பில்லாமல் யாரும் வந்து விட்டுற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் அப்படின்னு அரசு நம்புது. அதாவது மைக்ரோசிப்பில் இருக்கக்கூடிய தகவல்கள்னு பார்த்தா, நாயோட பெயர், வயது, அதோட பாலினம், ஓனரோட தகவல், பேர், அவங்க எண், முகவரி, முக்கியமாக வந்து நாய்களுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கா அப்படின்ற தகவலும் மைக்ரோசிப்பில் இருக்கும். மைக்ரோசிப் பொருத்தக்கூடிய முறை, இது எப்படி பொருத்துவாங்க, இதை பொருத்துவதால் நாய்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் உடல் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா, சிக்கல் ஏற்பட்டால் அந்த வச்ச மைக்ரோசிப்பை எடுக்க முடியுமா, மேலை நாடுகளில் இந்த மைக்ரோசிப் பற்றி ஏதாவது அவசியமானது, அத்தியாவசியமானது, கண்டிப்பாக போட்டு வச்சே ஆகணும் அப்படிங்கிற சட்டங்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக தகவல் வெளியிடுவோம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.